உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். உடல் எடை குறைப்பதற்கு பாரம்பரிய மருந்து ஏதாவது இருக்கா? 3 வேளையும் அரிசி உணவு, 3 வேளையும் அசைவ உணவு. 174 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு 75 வயது பெண் ஒரு முறை என்னை பார்த்தாங்க. கரெக்டாக 7 நாள் அந்த மருந்து சாப்பிட்டு அவங்களோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோ குறைந்து போயிருந்தது. இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ எடை இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வெறும் கழிவுகளால் ஆனது தான் நம்முடைய. இந்த கழிவு நீக்கத்தை நீங்கள் முழுசாக சரி பண்ணுற வரையிலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு டீடாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் 100 வயசு வரலையும் வாழ முடியும். தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை நிலையத்துக்கு போய் இன்சுலின், தைராய்டு, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கார்டிசோல் இந்த 6 ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உடலுடைய அமைப்பை பெறுவதற்கு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றுறதுக்கோ அதே போல் இளமையாக இருக்கிறதுக்கோ நம்ம பெருசாலாம் சாப்பாடை தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பர்கர் வேணுமா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடணும். ஆனால் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்குது. எல்லாருமே 100-90 பேர் இந்த பிரச்சனையினால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 3 வேளையும் அரிசி உணவை தான் சாப்பிட்டாங்க. அன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன தான் டயட்டில் இருந்தாலுமே இந்த ஒரு பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க இளைஞர்களுமே இதில் கஷ்டப்படுறாங்க. இந்த உடல் எடை குறைப்பதற்கு அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய மருந்து ஏதாவது இருக்கா சார்? சரி, முதல்ல உடல் எடை அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மாடர்ன் மெடிசனும் மாடர்ன் அறிவியல் முறைகளும் நீங்கள் பிஸ்ஸா சாப்பிட்டா உங்கள் எடை அதிகமாகும், பர்கர் சாப்பிட்டா அதிகமாகும், கேலரிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக சொல்கிறாங்க. கேலரிஸ் மட்டும்தான் உடம்பு எடை அதிகமாக காரணம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால தான் இன்றைக்கி உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் 99% யாருக்குமே பயன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் மருந்தாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், உணவுலேயே நிறைய பேர் பட்டினி தான் கடந்து எடை குறைக்க முடியுமா நிறைய பேர் முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலும் அது உதவி செய்கிறது கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவு விதவிதமான உணவு, சைவம், அசைவம், காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சாப்பிட்றோம். அது எப்படி உடல் திசுவாக மாறுது? முதல்ல வயிற்றுக்குள்ளே போன உடனே நம்முடைய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமிலங்களும் வினை ஊக்கிகளும் அதில் வேலை செஞ்சு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் உடச்சி நம்ம உடம்பு உறிஞ்சக்கூடிய அளவுக்கு முதல் மாற்றத்தை கொண்டு வருது. அப்போ இந்த முதல் மாற்றம் சரியாக இருக்குது அப்படின்னா செரிமானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புல ரத்தமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்து தசையாக, அடுத்து கொழுப்பாக, அடுத்து எலும்பாக, அடுத்து எலும்பு மஜ்ஜையாக, அடுத்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த உறுப்புகளாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய செரிமான மண்டலம் பலவீனமாக இருக்கிறதுனால, செரிமானத்திற்கு தேவையான அளவுக்கு பலமற்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறதுனால முதல்ல உருவாகக்கூடிய அமிலங்களே இன்றைக்கு என்ன பண்ணுதுன்னா உடலில் முழுமை பெற்ற அமிலங்களாக மாறுவது கிடையாது. இன்கம்ப்ளீட் ஒரு டைஜஷன் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த இன்கம்ப்ளீட் டைஜஷன் வரும்போது நமக்கு என்ன ஆகும்? அடுத்து உருவாகிற ரத்தம், அடுத்து உருவாகிற கொழுப்பு, அடுத்து உருவாகிற தசை எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு ஷேப்லெஸ்ஸாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இது சரி பண்ண நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாக நம்ம வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்காக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? மாதத்துக்கு ஒரு முறை அதை நல்லா க்ளீன் பண்ணி காய வைத்து அப்புறம் அதில் தண்ணி போடுறோம். அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உடலாக இருக்கும்போது குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம முயற்சி செய்ய வேண்டாம். வெயிட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் கேலரிஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம். அப்போ வெயிட் லாஸ் நம்ம சரியாக பண்ணோன்னா குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்து நல்ல உடல் உழைப்போடு நம்ம இருக்க முடியும்னா 3 வேளையும் அரிசி உணவு, 3 வேளையும் அசைவ உணவு நீங்கள் சாப்பிட்டா கூட
உங்களோட எடை அப்படிங்கிறது கூடவே கூடாது. எடை நார்மலாக இருக்கும். நீங்கள் நம்ம தாத்தா பாட்டிலாம் எடுத்து பாருங்களேன், அவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வயிறை சுத்தம் பண்ணுவாங்க. இதை வந்து கல்ச்சராகவே வச்சுருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம யாராவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோமா? பண்ணால் கூட நம்ம வந்து வயிற்றில் இருக்க பூச்சி போகிறதுக்கு பூச்சிக்கான மருந்துகளை தான் சாப்பிட்றோமே தவிர உடல் கழிவு நீக்கத்துக்கான முயற்சிகளை செய்கிறதில்ல. ஒரு சின்ன உதாரணம், ஒரு 174 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு 75 வயது பெண் வந்து ஒரு முறை என்னை வந்து பார்த்தாங்க. நிறைய வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸு, ப்ராசஸ், அது இது நிறைய ஃபாலோ பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து 1 கிராம் கூட ஆகலை. ரொம்ப மன வருத்தத்தோடு என்னை வந்து பார்த்தாங்க. யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி வந்ததுனால வந்திருந்தாங்க, கட்டாயத்தின் பேரில் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்தது எங்கிட்டேருந்து ஒரு பெரிய மருந்துக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன். நீங்கள் கேட்குற மாதிரி தான், சார் எதாவது மருந்து சொல்லுங்கள் சார். இப்போ நான் அவங்களுக்கு மருந்தே கொடுக்கல. பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 6 நாளைக்கு ஒரு வகையான மருந்தூட்டப்பட்ட நெய் மருந்தை கொடுத்து 7ஆவது நாளைக்கு பேதிக் மருந்து கொடுப்போம். அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு வயசாச்சு நான் எடுத்துக்கலாமான்னா, கவலைப்படாமல் எடுத்துங்க, நான் சொல்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. 170+ kgயில் வந்தாங்க. கரெக்டாக 7 நாள் அந்த மருந்து சாப்பிட்டு 6 நாள் சாப்பிட்டு 7ஆவது நாள் பேதிக்கு எடுத்தாங்க. அந்த பேதிக்கு எடுத்து முடித்த பிறகு அவங்களோட எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோ குறைந்து போயிருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கிளென்சிங் அப்படிங்கிறது உடம்போட எடையை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் வெயிட் கெயின் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு அணுக்களும் இருக்குது. இந்த ஒவ்வொரு அணுக்களுமே வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை, சாப்பாடு தேவை, காற்று தேவை. அப்போ காற்று சுவாசம் மூலம் நம்ம கொடுக்குறோம், தண்ணீர் நம்ம குடிக்கிற நீர் மூலமாக போகுது. நமக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் அதை வந்து செய்யுது. ஆனால் இந்த மொத்த ப்ராசஸில் உருவாகிற கழிவை நம்ம வெளியில் ஏற்றுறோம்னா வெளியேற்றது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ எடை இருக்கீங்கன்னா, என்னோடய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 10% வெறும் கழிவுகளால் ஆனது தான் நம்முடைய உடல். இந்த கழிவு நீக்கத்தை நீங்கள் முழுசாக சரி பண்ணுற வரையிலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வெயிட் லாஸில் இருக்கீங்களோ, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இருக்கீங்களோ, முதல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அல்லது சித்த மருத்துவரை அல்லது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அங்கே காய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் மெடிசன் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே போய் அவங்கள பார்த்து, எனக்கு உடல் சுத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லாதீங்க, உடல் சுத்தி செய்யணும். உடல் சுத்தி செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி 6 நாளைக்கு நெய் மருந்து கொடுத்து 7ஆவது நாள் பேதிக்கு உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 நாளும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள் தேவை. பேதிக்கு எடுக்கக்கூடிய அன்றைக்கு என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எடை நீங்கள் எந்த பெரிய முயற்சியும் எடுக்காமலே குறைந்து போகிறத பார்க்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் வேணும்னா டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸ் இல்லாத வெயிட் லாஸ் ஒரு ப்ராப்பர் வெயிட் லாஸாக இருக்காது. இப்போ இந்த கீட்டோ டயட், பாலியோ டயட் எல்லாம் பெருசாக வருது, ஃபாஸ்டிங்லாம் வருது. இதெல்லாம் எப்படி எடையை குறைக்குது? உள்ளே இருக்கக்கூடிய கழிவை நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது டீடாக்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரே வகையான உணவுகளை வந்து பாலியோ டயட்லேயும் கீட்டோ டயட்லேயும் நீங்கள் சாப்பிடும்போது மற்ற சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காம போகும்போது அங்கேயும் ஃபாஸ்டிங் நடப்பது போலவே உடலுடைய முழுமை பெறாத அணுக்களை முழுமை பெற்ற அணுக்கள் அழித்து உடல் எடையை குறைக்க உதவும். ஸோ இன்றைக்கி வழிமுறைகள் வேறு வேற இருக்கலாம். ஆனால் அந்த பாலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, டீடாக்ஸ் டயட்டு, இது எல்லாமே டார்கெட்டட் ஆன் ஒன் திங், உடல் கழிவு நீக்கம். ஸோ டீடாக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உடல் எடையை மேனேஜ் பண்ண முடியும். நிறைய சினிமா துறையில் இருக்கவங்க எங்ககிட்ட வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு தேவையானது அழகு நல்லா இருக்கணும், ஆனால் எடை குறையணும். அவங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் கொடுத்தோம்னாலே அவங்களோட எடை 5 கிலோ குறைவது போலவே அவங்க வயதும் 5 கிலோ குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டீடாக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீடாக்ஸ் செஞ்சோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை. அதே போல் இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படின்னு வரும்போது எல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி ரன் தான். ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுவோம், 5 கிலோ குறைப்போம், விட்டுருவோம், திருப்பி ஏறிடுவோம். வெயிட் லாஸை பொறுத்த வரையிலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு டீடாக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் 100 வயசு வரலையும் வாழ முடியும். அதே சமயத்தில் நோய் இல்லாமையும் இளமையாகவும் வாழ முடியும்.
கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி இதுலேயும் ஒரு சில சாரார் கேட்பாங்க, என்னுடைய உடலில் வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கை பகுதியில் மட்டும் அதிக கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு உடல் உறுப்புக்கு மட்டும் கொழுப்பு குறைக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாம்மா. முதல்ல இது எதனால் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கழுத்துக்கு பின்புறம் ஆமாம், அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க உடம்போட டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உடம்புல மாறுதல் அடையும் போது ஏற்படக்கூடிய அறிகுறி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் அவங்களுடைய கைப்பகுதியும் மார்பக பகுதி மட்டும் பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறத பார்க்க முடியும். இது தைராய்டு உறுப்புகளில் இருக்கக்கூடிய மாறுதலால் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல். நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தொப்பை, பெரிய தொப்பையாக இருக்கிறத பார்க்க முடியும். இது கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய மாற்றம். சிலருக்கு தொடைப்பகுதியும் பிட்டப்பகுதியும் மட்டும் அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, அவங்களோட கார்டிசால் அதிகமாக இருக்கிறது. 3வது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய 2 ஹார்மோனில் வரக்கூடிய மாற்றம். இது இல்லாமல் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள், விட்டமின் B12, D3 இந்த மாதிரி இருக்க சத்து குறைபாடுகள். ஸோ இதெல்லாம் மாறும்போது நமக்கு நிச்சயமாக வயிறுடைய ஒரு பகுதியோ இல்லை மொத்த உடலுமே கூட மாறி போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னா, முதல்ல என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கபம் உடம்புல அதிகமாகுதுன்னா அது என்ன பண்ணோன்னா, போகக்கூடிய சேனல்ஸில் நிறைய பிளாக்கேஜ் கொண்டு வரும். இந்த பிளாக்கேஜ் அதிகமாகும் போது ஊட்டச்சத்துக்கள் தேவையான இடத்திற்கு செல்லாமல் தேவையற்ற இடத்துல தங்க ஆரம்பிக்கும். அது உடல் எடையை ஷேப்லெஸ்ஸாக மாற்றும். 2வது, பித்தத்துடைய தாக்கம். பித்தம் உடம்புல கூடுதலாலும் சரி குறைந்தாலும் சரி டைஜஷன் ரொம்பவே குறைஞ்சிரும். இப்போ நம்மளால் சாப்பிட்டுட்ருப்போம், ஆனால் உடம்பு இப்போ ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடித்தா நல்ல மசில் வரும். ஆனால் பித்தம் அதிகமாக இருக்கவங்க ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடித்தா உடம்பு இன்னும் டெப்ளீட் ஆகும், உடம்பு அப்படியே குறையாத நம்ம பார்க்க முடியும். காரணம் பித்தத்துடைய ஆதிக்கம். வாதம்னு சொன்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு கடுமையான சோர்வோடு மன அழுத்தத்தோடு கார்டிசால் பாதிப்போடு இருப்பவங்க எல்லாருக்குமே வாதம் சார்ந்த உடல் எடை அமைப்பு தான் இருக்கும். அவங்களுக்குலாம் கை கால் ஒல்லியாக இருக்கும், தொப்பை மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு, ஒரு நீர் யானைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கால்லாம் அதுக்கு ரொம்ப சின்ன சின்னது, அந்த மாதிரி ஒரு உருவ அமைப்போடு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முறையாக நம்ம உடம்புல ஏன் இந்த மாற்றங்கள் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை நிலையத்துக்கு போய் அவங்களுடைய இன்சுலின், தைராய்டு, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கார்டிசோல் இந்த 6 ஹார்மோன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த கார்டிசோல் ரொம்ப மோசமாக இருக்கும், மற்றது முன்ன பின்ன மாறி இருக்கும். இந்த கார்டிசோலை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய கீரை சாப்பிட்ணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நிறைய சாப்பிடணும், குறிப்பாக பப்பாளி பழம், பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், பாகக்காய், கோவைக்காய் இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டாலே இந்த கார்டிசோல் நார்மலுக்கு வரும். இது வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட வயிறு படிப்படியாக அப்படியே குறைஞ்சிட்டு ஸ்லிம்மாக இருதை நம்ம பார்க்க முடியும். பட் இதை நம்ம செய்யாமல், இந்த காரணம் என்னங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஒரு டாக்டரை போய் பார்த்து, ஒரு ஸ்லிம்மிங் கிளினிக் போயிட்டு, இல்லை ஒரு வெயிட் லாஸ் சென்டருக்கு போய் அவங்க மெஷின் வச்சு பண்ணக்கூடிய பயிற்சிகளோ முயற்சிகளோ நம்ம காப்பாற்றுமானா காப்பாற்றுது. ஏன் இன்றைக்கி வெயிட் லாஸ் நம்ம சமூகத்தில் பெரிய லெவலில் தீர்க்க முடியாத நோயாக இருக்குது அப்படின்னா, காரணத்தை நம்ம யாரும் அனலைஸ் பண்ணுறதில்ல. நாம் என்ன நினைக்கிறோம், நான் வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ் சாப்பிட்றேன், அதனால் நான் குண்டாக இருக்கேன். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்க உங்கள் தம்பியோ அண்ணனோ அதுதான் சாப்பிட்றாரு, அவருக்கு ஏன் தொப்பை வைக்கல? ஸோ நம்ம உடம்பு எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுதுங்கிற ஒரு புரிதல் இருந்ததுன்னா இந்த நோயை குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதே போல் உடலுடைய அமைப்பை பெறுவதற்கு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றுறதுக்கோ, அதே போல் இளமையாக இருக்கிறதுக்கோ நம்ம பெருசாலாம் சாப்பாடை தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு நீங்கள் பிஸா வேணுமா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க, நீங்கள் பர்கர் வேணுமா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க, ஆனால் உங்களோட ஜீரணம் நல்லா இருக்க மாதிரி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு மருந்து சாப்பிடுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நெய் மருந்துகளை சாப்பிட்டு கம்ப்ளீட் டீடாக்ஸ் எடுங்க. அப்போ நீங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம், உங்களோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்லிம்மாக தான் இருப்பீங்க, இளமையாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக சார். அதாவது உடல் எடை குறைக்க நிறைய பாடுபடுறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பல வழிகளை முயற்சி செஞ்சு ஆனால் அதில் தோல்வியும் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன இந்த ஒரு எளிமையான மருத்துவம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.